ஓகே, இதுதான் வந்து என்னோட யூடியூப் சேனலில் நான் போட போகிற ஃபஸ்ட்டு விலாக். ஸோ ஃபஸ்ட்டு விலாகே வந்து மங்களகரமாக நம்ம வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம், அதுவும் நம்ம டீமோட. ஆக்சுவலாக என்னென்னா, ஃபஸ்ட்டு எனக்கு ஷாக் ஆனது கோலத்தை பார்த்து தான். நான் நினச்சதை விட நல்லா போட்டிருந்தாங்க. நான் ஒரு விதமாக கேட்டேன், பட் இருந்தாலும் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து குலவையெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்களா, அதெல்லாம் வந்து பார்த்துட்டு, ஏன்னா இதெல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ கேட்டுட்டு எப்பவும் போல் நம்ம பொங்கல் செய்கிறனாலும் நம்மளே செய்கிற மாதிரி வந்து ஃபோட்டோ எடுத்துக்குவோம்ல. ஸோ அதுக்காக 2-3 போஸ் எல்லாம் கொடுத்துட்டு உள்ளே போனால் உள்ளுக்குள்ளே வந்து சாமி ரூம்லேயும் வந்து கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம டெக்பாஸ்ட் யூடியூப் சேனலில் நம்ம வந்து 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். இது ஒரு பெரிய விஷயமா? ஏன்னா ஒரு வருஷத்தில் 500K வாடா, பெரிய விஷயம் இல்லைன்னு நினைப்பீங்க. வாங்கின அடி அப்படி, இந்த அடிக்கு நடுவுலேயே 500K ஏறி இருக்குன்றது பெரிய விஷயம். எங்களை நம்பி 5 லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் இவ்வளோ பெரிய சாதனை தெரியுமா? ஸோ ஒரு வழியாக வந்து பொங்கல் பொங்கி அதுக்கப்புறம் வந்து அந்த மண்டவெல்லாம் போட்டு கிளறிட்டு நெய்யில் முந்திரி பருப்பெல்லாம் வறுத்து கிளறி வச்சதுமே நான் என்ன பண்ணிட்டேன்னா, சரி குயிக்காக சாமி கும்பிட்றலாம். ஏன்னா வந்து ஹாஃப் டே தான் செலிப்ரேஷனே பிளான் பண்ணியிருந்தோமா, இதுக்கப்புறம் கேம் வேறு இருக்குதுன்னு சொல்லிட்டு வேகமாக வந்து சாமியோட வேலையெல்லாம் ஆரம்பித்து தீபாராதனையெல்லாம் காட்டின பிறகு எல்லோரும் வந்து தொட்டு கும்பிட்டோன்னே நாங்கள் பண்ண ஃபஸ்ட்டு வேலையை வந்து பொங்கலை வச்சு சாப்பிட்டது தான். ஏன்னா சரியான ஸ்மெல்லுங்க. இந்த ஒரு சாமிக்காக செய்கிறோம் இல்லை வந்து கோயிலில் செய்கிறோம் அப்படின்னு அது ஒரு டேஸ்ட் வரும் தெரியுமா. அதில் இன்றைக்கி வந்து நெய் எல்லா ஸ்மெல்லும் சேர்த்து வந்து டாப் நாச்சாக இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு முடித்த பிறகு நான் வந்து போய் வந்து கேமுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இந்த ஒரு ஒயிட் டேபிளில் 4 பார்ட்டிஷனாக மொத்தமாக வந்து பிரிக்க போகிறேன். இதில் வந்து ஒரு இதில் பச்சை மிளகா இந்த மாதிரி வந்து நான் பார்ட்டாக பிரித்து வச்சேன். ஓகே, இப்போ வந்து நம்ம கேமுக்கு ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு என்னன்னா, இங்கே கப்பை வச்சுக்குவோம். இங்கே இந்த கப்பை வந்து ஊதி இவங்க தள்ளணும். நீங்கள் நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க, அங்கேருந்து காப்பி அடித்தோம். இங்கே வந்து லேஸ் வச்சிருக்கேன், இங்கே ஸ்னிக்கர்ஸு, இங்கே பச்சை மிளகா, இங்கே வந்து 100 ரூபா தாள் வச்சுருக்கோம். ஓகேவா? ஐஃபோன் இருக்கு, இது கம்பெனி ப்ராடக்ட். ஆரம்பி கூட்டிட்டு வாங்க. இதில் இருக்கிற பாதி பேத்துக்கு நம்ம கேம் விளையாட போகிறோன்றதே தெரியாது, சில பேத்துக்கு என்ன கேம் விளையாட போகிறோன்றது தெரியாது. ஒரு வழியாக எல்லாருமே வந்து அசம்பிள் ஆகி டேபிள் முன்னாடி நின்னாச்சு. தண்ணி எடுத்துருவாங்க. ஆமா, தண்ணி வராது. தண்ணி கொண்டு வாங்க. இதுக்கு ப்ரோ கண்டாரு. இதுக்கே செகண்ட் ரோட் தெரியல. பெரிய ஆளா இருக்காரேடா. சோ ஓகே ப்ரோ கண்டா. அதுக்கப்புறம் எல்லாரும் கேமை விளாண்டோம். நிறைய பேர் மிளகாவை தான் சாப்பிட்டோம். எல்லாரும் அவசரத்தில் போய் தண்ணியும் குடிச்சாங்க, சீனியும் எடுத்து நிறைய பேர் சாப்பிட்டாங்க. பட் பெரிய அளவில் இதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீடியோ ஃபுட்டேஜ் எடுக்கிறதுல யாருமே ஆர்வம் காட்டலை. பிகாஸ் வந்து நமக்கு வந்து அந்த டைமை வந்து ஃபீல் பண்ணாமல் அது வந்து ஒரு மாதிரி போயிருமே ஃபோனை பார்த்துட்டே இருக்க மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிளில் செட் பண்ணி வச்சோம். பட் இருந்தாலும் கரண்ட் போனனால அதுவும் சரி இல்லாமல் போயிடுச்சு. சரி ஓகேப்பா சாப்பிட போகலான்னு விளாண்டுட்டு சாப்பிட போயாச்சு. நான் வந்து ஒரு 2-3 வெரைட்டி தான் சொல்லியிருந்தேன் சாப்பாடு. பட் வந்து அவங்க வச்ச அந்த வெஜ்ஜனத்துலேயே வந்து வயிறு நிறைஞ்சிடும் போல் இருக்கு. அத்தனை வெரைட்டி வச்சுருந்தாங்க உண்மையாகவே. அண்ட் எல்லாமே உண்மையிலே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஓகேவா, எப்பவும் போல் பண்ணுறதை விட நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் நல்லா எல்லாருமே வயிறு திருப்தியாக சாப்பிட்டுட்டு மறுபடியும் நாங்கள் எல்லாருமே வந்து வேலை பார்க்குறதுக்கு போயாச்சு. ஸோ இதுதான் என்னோட பொங்கல் விளாக். ஓகேவா, ஸோ அதனால இனிமேல் அடிக்கடி விளாக் வரும், அதுக்காக காத்துட்ருக்கேன். ரைட்டா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா.